ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த இந்த மகனுக்கு நேர்ந்த கொடுமை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் பார்வைக்கு வந்து லிட்டில் ஃப்ளவர் என்கின்ற தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பி பிரிவில் படிக்கும் மாணவன் அங்கு பணியாற்றக்கூடிய தமிழ் ஆசிரியர் சுதாகர் என்பவரால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு மாணவன் அவர்கள் மிகவும் உடல்நிலை மோசமடைந்து ஒரு 20 நாட்கள் கழித்து தாயிடமும் தந்தையிடமும் சொல்வதற்கு பயந்து கொண்டிருந்த மாணவன் தன்னுடைய உடல்நிலை மோசமடைவதைக் கண்டு தாய் ஏனப்பா சோர்வாய் இருக்கிறாய் என்று கேட்டவுடன் தமிழாசிரியர் நான் போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் என்னுடைய மார்பை பிடிப்பதும் என்னுடைய ஆணுறுப்பை பிடிப்பதும் என்று அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இதனால் என் வயிற்றுப்பகுதி அடிவயிற்று பகுதி மிகவும் வலி நிறைந்ததாக உள்ளது என்றவுடன் தாயார் அதிர்ச்சியடைந்து அவருடைய கணவர் குமார் அவரிடத்தில் இந்த தகவலை சொல்லியிருக்கிறார். குமார் அவர்கள் உடனடியாக பள்ளி நிர்வாகத்திடம் தலைமை ஆசிரியர் தாளாளர் உட்பட அவரிடத்தில் முறையிட்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் இதை எளிதாக கடந்து கொண்டு அந்த ஆசிரியரை காப்பாற்றுவதற்கு அந்த பள்ளியினுடைய நற்பெயருக்கு களங்கம் வந்துவிடக்கூடாது என்று காவல்துறையின் உதவியோடு அவர் மீது அந்த ஆசிரியர் மீது சாதாரண ஜே குற்றவியல் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு ஆட்டோ ஓட்டும் கூலி தொழிலாளி ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த இந்த மகனுக்கு நேர்ந்த கொடுமை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் பார்வைக்கு வந்து மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன் என்னுடைய பார்வைக்கு வந்தவுடன் இதை தலைமையிடத்திலே தகவல் தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் SS பாலாஜி அவரிடத்திலே இந்த தகவலை சொல்லி காவல்துறையை முற்றுகையிடும் போராட்டம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த குற்றவாளியை இன்றைக்கு கைது செய்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை உடனடியாக அந்த குற்றவாளிகள் மட்டுமல்லாமல் சுதாகர் மட்டுமல்லாமல் அந்த பள்ளி நிர்வாகத்தை தலைமை ஆசிரியர் தாளாளர் உட்பட அனைவரையும் கைது செய்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும். பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட அந்த மாணவனுக்கு நீதி வேண்டும். அவருடைய குடும்பத்தை ஆறுதல் படுத்துவதற்கு அரசு அவர்களுக்கு ஆறுதல் தர வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது.